யாரோ உன்னை ஹர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உன்னை நேசிக்கிறவரை ஹர்ட் பண்ற பாரு நீ. எங்க மனுஷங்களால நம்ம பாதிக்கப்படும் போது நாம ஆண்டவரை பாதிப்புக்குள்ளாக்குறோம். ஆண்டவருக்கு நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன்? இப்போ நீ என்னுடையவன் தான், இப்போ நான் உன்னை நேசித்து தான் இருக்கிறேன். இப்போதும் யாக்கோவே, கஷ்டம் வந்ததும் ஆனாலும் யாக்கோவே நீ என்னை நோக்கி கூப்பிடதை விட்டுட்டியப்பா. நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். அவருக்கு தெரியுங்க நான் நடக்கும் பாதை எப்படிப்பட்டது என்பது, இனி நடக்க போகும் பாதை எப்படிப்பட்டது என்பது அவருக்கு தெரியும். நீ தண்ணீரை கடக்கும் போது என்று சொல்லும் போது, ஆண்டவரே தண்ணீர்களை கடக்க போறேன், இதை பார்க்காத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே. நான் உன் கூட இருக்கணும்னா நான் உனக்குன்னு போட்ட பாதையில தான் நீ நடக்கணும். நான் விரும்பி செல்லுகிற பாதையில் இயேசு என்னோடு வரமாட்டார். அவர் எனக்குன்னு போட்ட பாதை. இப்போ நான் எதை பார்க்கணும் தெரியுமா? எந்த பாதையில தண்ணீர் இருக்கு, எந்த பாதையில தண்ணீர் இல்லைன்னு பார்க்க கூடாது. எந்த பாதையில நடந்தா கர்த்தர் என் கூட வருவார், எந்த பாதையில நடந்தா கர்த்தர் வரமாட்டார், இதுதான் பார்க்கணும்.